யாரை பத்தி புறம் பேசுவதில்லை, யாரை பத்தியும் கோல் சொல்லுவதில்லை, யாருடைய மானத்தை என்ன செய்வதில்லை, வாங்குவதில்லை. இதுல கவனமா இருக்கணும். ஆனா இதுல சர்வ சாதாரண தவாஃப் பண்ணிக்கண்டே உம்ரா வராதவன் லிஸ்ட்டை பேசுறது, தவாஃப் பண்றது, அவளை உம்ரா செஞ்சாலும் இங்க உம்ரா வருது, பிசினஸுக்கு தான் இந்த வந்தாலும் வரும், இந்த பக்கத்தால போனா வருவானதான் உம்ரா வர மாட்டான். இந்த உம்ரா யாருக்கு இப்ப அவருக்கு சரியா? ஹஜ்ஜில அரபா, மினா, முஸ்தலிபா மூணுலே யாருக்கு? வராத ஹாஜிகளுக்கு, ஊர்ல வராமைக்கிறாங்களே அந்த ஹாஜிகளுக்கு அந்த ஹஜ்ஜை ஃபுல்லா என்ன செய்யுது, கிஃப்ட் பண்றது. சுப ஜமாத்தை கலந்து கொள்றது, சுப ஜமாத் யாருக்கு? அவருக்கு. இது மிக மோசமான நிலை. இதான் ஹசனுல் பஸ்ரியுடைய ஒரு செய்தி வருது. அவர் கொண்டு போய் என்ன செய்யறாரு, ஒரு நண்பருக்கு ஒரு நல்ல பழங்கள் எல்லாம் தட்டெல்லாம் வச்சு கொடுத்து அனுப்பி விடுறாரு. இவரை பத்தி மோசமா பேசினா இவர் இதை அனுப்பி விடுறாரு. அவர் விளக்கம் சொல்றாரு, நேத்து நீங்க எங்களுக்காக நன்மையெல்லாம் செஞ்சீங்க, அதுக்கான கிஃப்ட் தான் இது. நேத்து எங்களுக்கு நிறைய நன்மை செஞ்சீங்க, நேத்து தஹஜ்ஜுத் தொழுது, வித்ர் தொழுது, குர்ஆன் ஓதி, யாருக்காக? எங்களுக்காக. உண்மையிலே ஒரு அடியான் இஹ்திசாப் பண்றதுலே உச்சகட்டம் என்ன தெரியுமா? என்னை பத்தி ஒருத்தர் பேசிட்டாருன்னா கோபமே படக்கூடாது, அவரை நினைச்சு இறக்கப்படணும். ஏன்னா அவர் மறுமையில அழிஞ்சு போறாரு, அதை நினைச்சு இறக்கப்படணும், அவருக்கு உபதேசம். அது வேற, எங்களை நினைச்சு கோவப்படக்கூடாது. இதெல்லாம் எங்களுக்கு இலவசமா கிடைக்கக்கூடிய அமல்கள். எங்களுக்காக ஒத்த அமல் செய்யறா அதை விட ஒன்று வேணுமா? இந்த ஆயுள் மாதிரி உங்களுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆயுளும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல ஆயுள் மாதிரி ஆயுள் வேணுமெண்டா நம்மளை பத்தி நிறைய பேர் பேசுறதா என்னது அதனுடைய மிக முக்கியமான ஆயுள் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒருத்தர் மன்னிப்பு கேட்கிறார், நான் இப்படி பேசிட்டேன், அல்லது பேசுறது தெரியுது, இவர்களை மன்னிப்பது சிறந்ததா இல்ல இது அப்படியே சேவ் பண்ணுவது சிறந்ததான்னு கேட்டா, மறுமைக்கு சேவ் பண்ணுவது சிறந்தான்னு கேட்டா, பல அறிஞர் சொல்றாங்க மன்னிப்பது சிறந்தது.